ஏரோப்ளேன்லயே ஏறி உக்காந்துங்க. தண்ணியில போய் அப்படியே ஒரு வாரம் வந்துட்டு தண்ணியில இறக்கி நான் போயிருக்கேன். ஈட்டத்துக்காக. ஆனா சொல்லுவாங்க ஏர்ல உளிஞ்சுன்னு. ரவுண்ட் அடிக்கிறது ஒரு 200 அடி மேலே இறக்கட்டாங்க. பாவம் இன்ஜின் ஏதோ கோளாறு ஆயிடுச்சு. ஆச்சான் போய் பண்ணமையில இறக்கான். 35 வருஷத்துக்கு முன்ன நடந்து 20 வருஷம். 20 வருஷம்னா இப்பதான் 20 வருஷம் இல்ல. இவ்வளவு கிளி இருக்கு. இவ்வளவு தீவனத்துக்கு என்ன பண்ணோம்? கிளி காலம் வந்தா கிளி பிடிச்சிருக்கா. எல்லாம் போட முடியல மாட்டேன். எல்லாம் போட்டாக்கா தேவராவும் வச்சிருக்கு. அப்புறம் துவரக்காய் உழுவுல துவரக்காய் அடிக்குதா? மாதிரி. அப்ப துவரக்காய் உழுவுலன்னா இருக்கு சாப்பாடு அவளுக்கு ஃபுல். அப்ப பாருங்க காய்க்கு திணிக்குதா. எல்லாம் நம்ம எப்படி சாப்பிடுறோங்களா அதே மாதிரி. நான் நெல் போட்டிருந்தேன். நெல் அப்படியே மயில சைட்ல அப்படி கிராஸா வாய வச்சு இருக்கிறது. அது எழுத்து நெல் முக்கால்வாசி நெல் அதான் சாப்பிட்டு சரி சாப்பிட்டுன்னு போடணும்னு விட்டேன். நான் ஒரு 20 நாள் லேட்டு எந்த மற்றவங்க எல்லாம் சீக்கிரம் ஆத்துட்டாங்க. இந்த 20 நாள் லேட்டு அந்த 20 நாள்ல அடிச்சு தள்ளிச்சு எல்லாத்தையும். ஏறிக்க மேல சரியான மயில் பட்டி பட்டியா சுத்துது. போக மாட்டான். 18ஆம் தேதி வைக்காங்க, 4ஆம் தேதி வைக்காங்க. எது கட்டுற மாதிரியே சங்கம் கட்டி ஆகணும். இல்லன்னா 20 பொம்பளை கூட்டான நின்றுறேன். ஆளுக்கு ஒண்ணு பேசுவாங்க. எறும்பு சாக் பீஸ் போட்டும் தாண்டி போயிருது இல்ல. அதான் கெடுதல எறும்பு. தெலுங்கு வந்து இந்த சிட்டு எறும்பெல்லாம் வர்றதில்ல. அதெல்லாம் வெறும் சர்க்கரைக்கு தான். இப்ப நம்ம வெள்ளம் கூட வெள்ளத்துக்கு சித்த எறும்பு வர்றதில்ல. பெரிய தலை எறும்பு தான் வர்றது. இந்த கலப்படம் பண்ணி வைக்கிறாங்க பாரு சித்த வெள்ளம், அந்த வெள்ளத்துக்கு தான் சித்த எறும்பு வர்றது. சர்க்கரை அதாவது சர்க்கரை கலந்துடுறாங்கல்ல, அதுக்கு சர்க்கரைக்கு அது வருது. எறும்பு கூட பாரு இதான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு. சித்தெரும்புக்கு இந்த பணம் எல்லாம் ஆவறதுல அடங்குது, கிட்ட கூட வர்றதில்ல. நம்ம ரூம்ல வச்சுருக்கோம்ல, பெரிய எறும்பு தான் வர்றது. அதுக்கு தான் சாக் பீஸ் போட்டு விட்டுறது. அது அப்புறமா ஒரு 4 எறும்பு செத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி வர்றதில்ல.